வீடியோ எதுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் நண்பர்களே, வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் பாய் ரன்னவே. ஸோ இந்த கேமில் என்ன பண்ண போகிறோன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஒரு பையன் டைப் அடிச்சுட்டு இருக்கான் கைஸ். அப்போ வந்து யாரோ ப்ளூ கலர் சட்டை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்ட்ரூ சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்றான். ஆண்ட்ரூ கூப்பிட்ற போது இவன் என்ன பண்ணுறான், வெளியே போயிட்டு அம்மா கிட்ட போய் வெளியே போயிட்டு கிச்சனுக்கு போகிறான். அம்மா கிட்ட போய் கேட்குறான் லால்லாமனு. அம்மா ஆண்ட்ரூ ஃபினிஷ் ஹோம் ஒர்க் சொல்லிட்டு கேட்குறாங்க, பாடத்தை முடிச்சிட்டியான்னு. அப்போ சொல்கிறான் முடிச்சிட்டேன். அப்புறம் கிளாஸ் ஜெனரல் சொல்லிட்டு காட்ட சொல்கிறாங்க. காட்டும் போது வந்து காட்டுறான். அப்போ வந்து மிஸ்ஸிவ் டே பண்ணால எஃப் வாங்கியிருக்கான். லைக் டிபின மாதிரி நினைக்கிறேன். டிபினா அது வந்து எப்படின்னாக்கா நம்ம பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி படிக்கிறோம் எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த நம்பர் ஓகே, அதனால தான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஓகே வெளியே இப்போ விளாட முடியாது சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க யூ கிரவுண்டட் சொல்கிறாங்க கைஸ். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சொல்கிறாங்க நீங்கள் ஸ்லாக்கிங் ரவுண்ட், நீ வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காத, நீ என்கிட்ட தப்பிக்க போயிருக்காத, நல்ல பையனாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஓகே சொல்லிட்டு இது பண்ணுறான். இப்போ பாருங்க சொல்கிறான், நான் உட்காந்துக்கிட்ட நான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? இப்போ இந்த டீச்சர் நான் இப்போ கிரவுண்டுட்டாக இருக்கேன் சொல்லி வெறியா வர்றாங்க. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்லை, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம். ஓகே, நம்ம போய் முதல்ல பெல் அடிப்போம் கைஸ். கைஸ் இந்த கேம் நான் ஒரு வாட்டி விளாண்டு ஜெயிச்சிட்டேன், அது பெல் அடிச்சு. ஆனால் அது ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, லைக் உங்களுக்கு போர் அடிக்குமான்னு பயமாக இருக்குது கைஸ். போர் அடிச்சுட்டா நல்லா இருக்குதுல்ல. ஸோ அதான் போர் அடிக்கும் பயமாக இருக்குது. பார்ப்போம் நம்ம அதனால சிலதெல்லாம் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் முடியலன்னா நம்ம பெல் அடிப்போம். ஓகே கைஸ், முதல்ல கிச்சனில் போய்ட்டு ஜாமாவை பார்ப்போம் கைஸ், ஜாமாங்களாம் இருக்கான்னு. ஓகே இதில் இல்லை. ஐயோ என்ன கைஸ், இல்லை தான் கன்ஃபார்ம் இருக்கணும் கைஸ். அந்த ஸ்டிச்சு மருந்து இல்லை சோலி முடிச்சு தெரில கைஸ். ஐயோ கைஸ் கைஸ் கண்ணாடிக்கு விழுந்துருச்சு கைஸ். கோய்ஸ் என்ன கைஸ் கண்ணாடி விழுந்துருச்சு. நம்மளை ஆபத்து வைக்கிறதுக்கே பண்ணியிருக்காங்க பார்த்துருக்க. அப்போ அவன் வேண்டிக்கிறான் கைஸ். அவன் வேண்டிக்கிற பார்த்தாலும் பயமாக இருக்குது கைஸ். கைஸ் அவன் வேண்டிக்கிறான் இந்த மாதிரி எதுவுமே உளுந்துருக்கூடாது சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். தெரியல கைஸ். அவங்க அம்மா கேட்குறாங்க இதானா சொல்லிட்டு வாங்க கைஸ் வெளியே போவாங்க கைஸ். அப்பா இப்போதாங்க ஸ்கூலில். ஐயோ கைஸ் கண்ணாடி உடஞ்சிச்சு கைஸ். கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ பூச்சி கைஸ். வேர் டிட் ஹி கோ? ஐயோ பூச்சி கைஸ். ஐயோ என் ரூம்குள்ள வந்து தேடி இருக்காங்க கைஸ். அதனால தான் வேர் டிட் ஹி கோக்கு சொல்கிறாங்க கைஸ். ஐயோ பூச்சி கைஸ். போர்த்துகல் கைஸ். போர்த்துகல் கைஸ். ஐயோ பிடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ இப்போதான் கைஸ் வெளியே போயிட்டு சும்மா லைக் வெளியே போகலான்னு நினச்சேங்க. சத்துக்குள்ளே கதையாயிருச்சு கைஸ். ஐயோ கடைசியில் கூட்டமாக அரைச்சி கூட்டம் வச்சுட்டானுங்களே கைஸ். என்ன கைஸ் கதை கூட்டிக்கிட்டு இருப்போங்க இப்போ சரியான வேலையாக இருக்கு. இன்னைக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறதோ. ஓகே கைஸ் இப்போ கூட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு இது சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது இந்த கேமை. அப்புறம் நான் பேசுகிறது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் த கேம். படிக்கலைன்னா அம்மா அப்பா படிக்கலைன்னா அவன் தெரியும்ல. டு நாட் சி இது வந்து நீங்கள் வந்து ஒரு தத்துவமாக எடுத்துக்கூடாது. இப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த கேமை தத்துவமாக எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற தத்துவமாக எடுத்துக்கோங்க, படிங்க, அவங்க அம்மா அப்பா சொல்கிறது கேளுங்க. ஸோ அது கேட்டாக்கா சரியாயிரும்னு நினைக்கிறேன். நான் படிக்க அமைச்சிருவோம், படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் தத்துவம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கைஸ். பிகாஸ் அந்த கேமில் அது மாதிரி போட்டு செய்கிறாங்க, அதனால தான் தப்பு சொல்லிட்டு தோணுது கைஸ். அதனால தான் கைஸ் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க கைஸ் கூட சொல்லிட்டு. ஓகே நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். நம்ம ரூமை செக் பண்ணுவோம். நம்ம ரூமை செக் பண்ணவே இல்லை. கம்ப்யூட்டர் தட்டி இப்போ கம்ப்யூட்டர் வேலை செய்யுது கைஸ். லோடிங் பண்ணுது. நல்லதாச்சே ஆண்ட்ரூ கைஸ். இது வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் கைஸ். ஆண்ட்ரூ போட்டிருக்காங்க கைஸ். இது நான் இங்கேயும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இது பற்றி தெரியுது கைஸ். ஓகே கைஸ் இப்போ ஆண்ட்ரூ 2002 சொல்லிட்டு போட்டாச்சு கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம போய்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிட்டு அப்புறம் மென்டல் கேம் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கா போய் விளாடுவோம். நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். அந்த ஃபோட்டோவை செக் பண்ணுவோம். எனக்கா இந்த ஃபோட்டோவில் தான் இருக்குது சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞாபகம். பட் இந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கா தெரியல. ஐயா 2010 போட்டிருக்கு கைஸ். இல்லை கைஸ் இதில் இல்லை கைஸ். அப்போ
இப்போ வச்சுருந்தேன் கைஸ் கைஸ். ஓகே கைஸ், ஏன்னா அப்பா மம்பிளிங் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. கம்ப்யூட்டர் தட்டி பார்ப்போம் கைஸ். கைஸ் மென்டல் கேம் தட்டிட்டேன் கைஸ். மெட்டல் சாரி கைஸ். ஓகே ப்ரெஸ் தட்டிட்டேன் கைஸ். ஓகே கைஸ் ப்ரெஸ் தட்டிட்டேன். ஓகே வாங்க கைஸ் விளாட பார்ப்போம். ஆனால் கைஸ் என்ன விளாட வேணா தோணுது கைஸ், டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம் கைஸ், கஷ்டமாக இருக்கு கைஸ். ஏன்னாக்கா ரியல் லைஃப்லேயே ஒரு கேம் விளாடிருக்கோம், இது விடிஜி விளாடுறது பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் பார்த்துருக்கேன் அந்த மென்டல் கேமு. அந்த கேம் தான் இந்த கேமு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே துணி இருக்கா போய் பார்ப்போம் வாங்க. துணி இல்லை, துணி இல்லை கைஸ், துணி இல்லை. போன வாட்டி பார்க்கும்போது துணி இருந்துச்சு கைஸ், இந்த வாட்டி பார்க்கும்போது துணியே இல்லை. அடுத்தது நம்ம போயிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் போய் வெளியே போய் தப்பிக்க பார்க்கலாம் கைஸ். நம்ம அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ அம்மா பார்த்துட்டாங்க கைஸ். ஐயோ அம்மா பார்த்துட்டாங்க கைஸ். ஒன்றுமே பண்ணல கைஸ், அம்மா பார்த்துட்டாங்க கைஸ். என்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஐயோ கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது? ஓகே வெளியே போவோம், திறப்போம். ஓகே கைஸ், அது என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன் கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணேன். என்ன கைஸ் கதவு திறந்துருக்கு, பட் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த ஒரு மாதிரி சுட்டு ஒரு ஹார்ட் பீட் அடிக்கிற சத்து கேட்கும். சம சத்தம் கேட்கலன்னா இது ஓகே கைஸ். பப்பா ரூமில் இல்லை. ஸோ நான் கேபினெட் திறந்து பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கா கைஸ். சுட்டு இருந்துச்சுன்னா நம்ம பட்டு எடுத்துட்டு ஓடிடுவோம் கைஸ். ஸ்டாப் ரைட்டா. ஐயோ திருப்பி பிடிச்சிட்டாரு கைஸ். ஐயோ என்ன கைஸ் இது 3 ரவுண்ட் அடிக்கணுமா கைஸ்? ஐயோ என்ன கைஸ் இது கைஸ்? எங்கள் அப்பா அங்கே இல்லை சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். பட்டாக்கப்பட்டு வந்துட்டார் கைஸ். அப்போ என்ன கைஸ் பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அவனுக்கு ஹீட் ரன்னிங் கைஸ்னா கைஸ், அவனுக்கு விளாடவும் பிடிக்கல, ஹீட் ரன்னிங்கு எல்லாமே எதுவுமே பிடிக்கல கைஸ். அவனுக்கு படிக்கவும் பிடிக்கல, ஹீட் ரன்னிங்கும் பிடிக்கல. அப்புறம் என்ன கைஸ் பண்ணுவேன்? ஐயோ என்ன கைஸ் நான் பண்ணுவேன்? ஓகே கைஸ் அங்கே ஒரு கட்டை இருக்குது. அந்த மிம்மில் கட்டையை வச்சு ஒரு எஸ்கேப் பண்ண முடியும். ஸோ அந்த கட்டையை வந்து இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அது விளாட்லாம். அப்புறம் ஒரு தம்பி இவர் கேட்டிருந்தாரு போன வீடியோவில், சாரி கேஸ் கொஞ்சம் திக்குது கேஸ், போன வீடியோவில் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டாருன்னா பிரெயின் ரோட் விளாடுங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு நிறையா ராப்ளாக்ஸ் போட்டேன். ஸோ நார்மல் கேம் ஒரு நான் என்ன கைஸ் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கேமில். டே 3 பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். என்ன கைஸ் கதையோ கைஸ், என்ன கைஸ் இந்த கேமில் யார் கைஸ் எடிட் பண்ணுறது? அது இதெல்லாம் லூசுத்தனமாக பண்ணுறானுங்க கைஸ். முட்டாள்தனமாக இருக்குது. சாரி கேஸ் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கைஸ். ஆனால் முட்டாள்தனமாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் கைஸ். நான் கைஸ் இது ஓகே கைஸ் அதான் கைஸ். ஸோ ஒரு தம்பி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த தம்பிக்கு கேட்ட மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருவோம். அப்புறம் அவ்வளோ டிலேன்னு கேட்காதீங்க. பழைய வீடியோ நான் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருந்தேன். இது இவ்வளோ ஆடு வருது கைஸ், ரொம்ப ஆடு வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். நான் சில இதெல்லாம் கட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ் ஆடு வந்துருச்சு அதான் கைஸ். ஓகே கைஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ என்ன கதைனா கைஸ் கொண்டாருங்க. ஓகே நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் மறந்தே போயிட்டேன் கைஸ். பிகாஸ் நான் அட்வைஸ் பண்ணிட்டு மறந்து போயிட்டேன். ஓகே இப்போ சொல்லிடுறேன். போன வாட்டி வந்து நான் என்ன கதைனாச்சு எனக்கா கைஸ், நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணியிருப்பேன் இப்போ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி. பட் அந்த யூடியூப் சேனல் யாரும் பார்க்கல. ஸோ அது என்ன பண்ணுறது எனக்கு தெரில. ஓகே கைஸ் கண்ணாடி வந்து குச்சிருவோம் கைஸ், பேசிக்கிட்டு அப்படி குச்சிருவோம் கைஸ். குச்சிட்டாட்டி ஓடுறேன் கைஸ். இது நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இதான் வந்து பேசுகிறேன் கைஸ். ஸோ நான் வந்து தனியாக பேசுகிறேன். ஐயோ புளிச்சாடுறேன். ஐயோ அப்பா பெல்ட் எடுக்கிறாரு, அடிச்சு 3 மாதம் அடிக்க போகிறாரு கைஸ். பேத்துக்க கொஞ்சம் கைஸ். ஓகே கைஸ் ஸோ வந்து அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம், அது லோடிங் பண்ணுறது இருக்கும். ஓகே கைஸ் ஸோ அது என்னக்கா கைஸ், அப்போ வீடியோ வந்து போட்டிருந்தேன் சரியா. அந்த வீடியோவில் வந்து நல்லா ஓடும் தான் நினச்சேன். பட் அவ்வளோ பேருக்கு பிடிக்கலையா என்ன தெரியல கைஸ். சில பேர் எனக்கு சொன்னாங்க நல்லா எடிட் பண்ணுறடா, இதேமாதிரி எடிட் பண்ணுறா, ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவ்வளோ லைக்ஸ் வரல. லைக் கொஞ்சம் தான் கைஸ் வந்துச்சு. அதான் கைஸ் அதுக்கும் நீ வீடியோ போடாதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்டிங்கன்னா, பிகாஸ் அதனால கொஞ்ச நாள் சென்று பார்க்கலான்னு பார்த்தாக்கா ஒன்றும் ஓடவே இல்லை கைஸ். ஸோ ராப்ளாக்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, புத்திருக்கு. லூஸானா எப்படின்னாக்கா லைக் டவுன் அந்த பட்ஜெட் சொல்லுவாங்கள்ல, அது டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு புத்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த வாட்டி பார்த்துக்கலாங்க. ஸோ சரியா கைஸ். ஓகேங்க கைஸ் எல்லாம் தட்டிட்டேன், தூரம் வந்துட்டு பாருங்க கைஸ். அலாம் தட்டி விட்டேன் கைஸ். ஸோ அலாம் தட்டி விட்டேன், அப்புறம் போய் ஒழிஞ்சிக்கிறேன் கைஸ். இதே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ரெண்டாவது தட்டுனா 6க்கு சொல்ல அமைச்சிட்டாங்க. ஓகே கைஸ் இதோட எஸ்கேப் கைஸ். இது நான் கடைசி எஸ்கேப்பாக பார்க்குறேன் கைஸ். ஸோ இது லாங் வீடியோவாக இருக்காது, ஷார்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ கைஸ் இது அப்படியே அலாம் தட்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். மொதல் நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கணும். ஸோ அப்படி பட்டுன்னு போய் பின்னாடி ஒழிஞ்சிக்கணும் கைஸ். அதே மாதிரி தான் கைஸ் திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். போன வாட்டி சிக்கிக்கிட்டோம் கைஸ். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக பண்ணோம் கைஸ். அந்த துணி இப்படி கிடச்சிச்சு கேட்காதீங்க கைஸ். பிகாஸ் இது
நான் போன வந்து நான் திருப்பி தோத்துட்டேன்ல, நான் போய் துணி எடுத்துட்டு வாஷிங் பண்ணேன். அது வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து லைக் அது வரல. ஸோ அதனால விட்டுட்டேன். ஓகே கைஸ், அது வராதனால தான் வந்து நான் அது போடல. எனக்கா அது கொஞ்சம் ஹேங்கிங் லைக் அட்வீஸ்மெண்ட்டு அந்த லேக்கிங்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. பட் மட்டும் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டேன் கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ அதான் கைஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து பில்ப் இப்படி கிடச்சிச்சு கேட்காதீங்க கைஸ். நான் யூடியூப் ரூமில் வந்து நான் வந்து எடுத்தேன். யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. அப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் வேறு விஷயமா, சாரி. ஸோ அப்போ வந்து நான் எடுத்திருந்தேன் லைக் அந்த ரூபிஸ் கியூப் ரூமில் இருக்க பாருங்கள், ரூபிஸ் கியூப்பு. அந்த ரூபிஸ் கியூப் 10 கிலோ தான் இருந்துச்சு, நான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப லேகிங் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்குது. ரொம்ப லேகிங் பண்ணிடுச்சு கைஸ். ஸோ சில விஷயம்ல பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய 4 வீடியோ போடலாம், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் கைஸ், சாரி. ஓகே, இந்த கேம் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஓகே கைஸ், இந்த கேமை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹாரர் கேம் கமிங் சூன் இருக்குது, அதில் ஆடுவேன். அது வரக்கிட்டையும் வந்து நான் இதை வேறு எஸ்கேப் பண்ணுறேன் கைஸ், இல்லாட்டி ராப்ளாக்ஸ் போடுறேன் கைஸ். ஸோ இது பெட்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் நடத்திடுவோம். ராப்ளாக்ஸ்னால் வந்து ப்ளூ ஆர்ட்டு, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கேம்ஸ் தனி கேம்ஸ்னாக்கா ரெட் ஆர்ட் கைஸ். ஸோ இது மோராக இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு சண்டை போட்டு காட்டிடுங்க, ப்ளூ ஆர்ட் வர்சஸ் ரெட் ஆர்ட். ஓகே கைஸ், இந்த ஜெயிக்குது இப்போ ராப்ளாக்ஸ் ஆர் நார்மல் கேம்ஸ் லைக் தீஸ். ஓகே கைஸ், எல்லாம் தனித்தனி கேம் தான். இது ராப்ளாக்ஸில் கைஸ், ராப்ளாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேமே இல்லை. ஸோ இது சண்டை போட்டு காட்டிடுங்க கைஸ். ஓகே, ரொம்ப யூ பிளேஸ் லைக் தீஸ் சொல்லிட்டாங்க அப்பா கத்துறாரு கைஸ். ஓகே கைஸ், இப்போ போட்டு ஓடுவோம். எங்கள் அம்மா ரொம்ப வேகமாக அமிச்சிட்டாங்க கைஸ். வேகம் வாங்கிட்டே போனாங்கன்னா பட்டுன்னு கதவு திறந்துடுவாங்க. பட்டுன்னு ஒரு ஓட்டம் ஓடிவேன். அந்த ஓட்டத்தில் இருக்குடா என் வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், போகிறாங்க. என்னடா கைஸ், போகும்போது ஸ்லோவாக போகிறாங்க, வரும்போது லேட்டாக வராங்க. பட் நம்மளுக்கு வேகமாக வரணும் கைஸ். அப்போ தான் பட்டு அலம் பட்டு பண்ண முடியும் கைஸ். நல்லா இருக்கும் கைஸ். அப்போ தான் பாருங்க எவ்வளோ வேகமாக போயிட்டு ஸ்லோவாக வருவாங்க. அப்போ தான் கைஸ் ஒரு 10 வட்டிச்சு அலம் தட்டணும் கைஸ். இப்போ தான் நான் 4 பட்டியும் தட்டியிருக்கேன் கைஸ். வாட் அன் இடியட். டே இடியட்ஸ் ஒரு கூப்பிடாதீங்கடா டே. இடியட். ஓகே கைஸ், ஓகே இப்போ அம்மா திருப்பி போகிறாங்க. இது லாஸ்ட் ட்ரையாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் கைஸ். பிகாஸ் அந்த கேட் வந்து திறந்துக்கணும். அந்த கேட்டை மம்மி திறந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் இந்த கேமில் கைஸ், இந்த கேமில். ஸோ இந்த கேமில் தான் பேசுகிறேன், எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே கைஸ், திறந்துட்டாங்க. ஓடுறோம். சம்போ சிவ சம்போ தகதம் தகதம் தகதகதும் டும் தகதம் 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 டும் தகதம் தகதம் தகதும் தக்க தக்கதும். நீ இப்படி தான் திருப்பி வர வந்து தான் அவனும் சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அம்மா தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் வந்து தானே ஒன்று கைஸ். அதுக்கு ஒரு கேம் டாக்டர் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஓடுறோம் கைஸ். ஓகே கைஸ், கண்டினியூ தட்டி விட்டுருவோம். கண்டினியூ தட்டி விட்டேன் கைஸ். ஸோ கண்டினியூவில் என்னென்ன கேம் இருக்குது பார்த்துருவோம். ஓகே, கிளாஸ் தெளியாக பார்த்துருவோம். ஓகே சார், மீம் வச்சு எடிட் பண்ணுற எப்படி இருக்கு சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் நெக்ஸ்ட் கேமு. நெக்ஸ்ட் கேம் தான் கைஸ் ஹாரரு. அந்த ஹாரர் வருது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே கைஸ், இதான் கைஸ் ஹாரரு. ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பபாய், see you soon, bye. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.